ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு சிக்கன் வச்சு ஒரு சுக்கா கிரேவி பண்ண போகிறோம். அதுவும் கொஞ்சம் மசாலா பொருட்கள் எல்லாம் வறுத்து அரைச்சி நம்ம இந்த கிரேவி பண்ண போகிறோம். எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணிட்டேன். குக் பண்ணலாமா? கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், பொடியாக நறுக்குன 2 பல்லாரி வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. இன்னொரு ட்ரை பேனில் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணி நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல்ஸ் போனதுக்கு அப்புறம் 2 தக்காளி பழம், 1 டீஸ்பூன் காயல் மசாலா தூள், வெங்காய தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 kg சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மசாலாவோடய நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணேன். சுக்காக்கு ஏன் இவ்வளோ தண்ணி ஆட் பண்ணேன்னு எனக்கே தெரியல, மறந்தாப்புல ஆட் பண்ணிட்டேன். என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்துல ரசம் இருந்தது. இந்த சிக்கன் ஸ்டாக் வச்சு ரசம் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையா ஒரு மசாலா அரைச்சோம் இல்லையா, அதை பவுடர் பண்ணிட்டு சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிட்டு நல்லா சுருள எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிட்டு ஃபைனலா கோரியாண்டர் லீவ்ஸ் போட்டு இறக்கணும்னா நம்ம சிக்கன் சுக்கா ரெடி. இதுக்கு நல்ல சூடா ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணிட்டு அதுல நம்ம சிக்கன் ஸ்டாக்ல செஞ்ச ரசம் நல்ல தாராளமா ஊத்திட்டு நம்ம சிக்கன் சுக்காவை வச்சு சாப்பிட்றதுக்கு எப்படி இருந்தது தெரியுமாங்க? எப்படி இருந்ததுன்னு நானே சொன்னேன். எப்படி நீங்களே ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க கமெண்ட்ல. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.